शान्ताकारं भुजगशयनं पद्मनाभं सुरेशं विश्वाधारं गगनसदृशं मेघवर्णं शुभांगं लक्ष्मीकान्तं कमलनयनं योगिहृद्यानगम्यं वन्दे विष्णुं भवभयहरं सर्वलोकैकनाथं அப்படியும் தெரியலையா? கோவிந்தா ஹரி கோவிந்தா, கோவிந்தா ஹரி கோவிந்தா, ஏடு கொண்டலவாடா வெங்கடரமணா கோவிந்தா, கோவிந்தா ஹரி கோவிந்தா, கோவிந்தா ஹரி கோவிந்தா. அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் பத்திரிகை.com வாயிலாக உங்கள் எல்லோரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. புண்ணியம் தரும் புரட்டாசி இந்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். இந்த மாதம் பார்த்தீங்கன்னா தமிழ் மாதத்தில் 6வது மாதம், அதே மாதிரி 12வது மாதம் மார்கழியும், இரண்டுமே பெருமாளுக்கு உரிய மாதங்களாக கொண்டாடப்படுகிறது. ஏன் இந்த புரட்டாசி மாதத்தில் ஒரு எல்லோருமே பார்த்துருப்பீங்க, சின்ன குழந்தைகளாகட்டும் பெரியவங்களாகட்டும், கோவிந்த நாமம் நகர்வலம் வரும் ஒரு மாதம். இது மிகுந்த புண்ணிய பலன்களை வாரி வாரி பக்தர்களை நோக்கி வழங்குவதாக கொண்டாடப்படும் மாதம். இதில் இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா, மிக அதிகமாக நான்வெஜ் அப்படின்னு சொல்கிற அசைவ உணவு சாப்பிடும் குடும்பத்தினரும் அந்த பழக்கம் உள்ளவர்களும் கூட இந்த மாதத்துலேருந்து என்ன பண்ணிடுவாங்க, வேண்டாம், அசைவம் வேண்டாம் அப்படின்னு நிறுத்திடுவாங்க. இந்த புரட்டாசி மாதத்தில் இன்னொரு பெரிய விசேஷமும் இருக்குது. இந்த மகாலய அமாவாசை அப்படின்னு கொண்டாடப்படுற அந்த பட்சத்துலேருந்து, பக்ஷம் அப்படின்னு சொல்லுவோம், பக்ஷம் அப்படின்னா 15 நாட்கள் நம் முன்னோர்களுக்கு திதி கொடுக்கும் வழக்கம் இருக்கிறது. திதி போல் அவங்க நம்ம அந்த இப்போ பிரதமையில் இறந்தாங்களா, த்வித்தீயா இல்லை அஷ்டமியில் இறந்தாங்களா, அந்த திதி கணக்கெடுத்து அந்த திதியில் அவர்களுக்கு முன்னோர்களை நினைத்து எள்ளும் தண்ணியும் விடும் ஒரு காலமாக இருக்கிறது. அது முடிஞ்சிட்டு அந்த அமாவாசையிலேருந்து நவராத்திரியும் ஆரம்பிக்கிறது. நவராத்திரி அப்படின்னும் போது அது தேவிக்குரிய 9 நாட்களாக கொண்டாடப்படுகிறது. இப்போ அந்த புரட்டாசியிலேயே பார்த்தோம்னா நம்ம வைணவ தலங்கள் 108 திவ்ய தலங்கள் மட்டும் இல்லாமல் உலகெங்கிலும் உள்ள திருமால் கோயில்கள், பெருமாள் கோயில் அப்படின்னு சொல்லுவோம், இல்லை நரசிம்மர் கோயிலாகட்டும், எல்லா இடத்துலையும் உற்சவம் இருக்கும். கல்யாண உற்சவம் பண்ணுவாங்க. அப்புறம் பிரம்மோற்சவம் அப்படின்னு சொல்லுவாங்க. பிரம்மோற்சவம்னா என்ன அர்த்தம்னா, பிரம்மனே இறங்கி வந்து அந்த தீர்த்தம்னு சொல்லுவோம், குளம் இருக்கும் இல்லையா, அந்த குளத்தில் தீர்த்தவாரி நடத்துவார்கள். அந்த தீர்த்தவாரி நடக்கும் பொழுது நிறைய மஞ்சள் மற்றும் வாசனை திரவியங்கள் எல்லாம் கலந்து அந்த உற்சவர் அப்படின்னு உற்சவர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பிரதிமைகள் அல்லது சிலைகள் அவங்கள வெளியே எடுத்துகிட்டு வந்து கோயிலில் அந்த குளத்தில் திருமுழுக்காட்டி அப்போ என்ன பண்ணுவாங்க, அந்த நீரை எல்லோரும் தெளித்து கொள்வார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்னா ப்ரொடெக்ஷன், வேற ஒன்றும் இல்லை, காப்பு. அதே மாதிரி வீட்டிலலாம் கூட திருவிளக்கேற்றுறது, மாவிளக்கேற்றுதல் அப்படின்னு ஒரு வழக்கம் இருக்குது. அந்த குடும்பங்களில் இருக்கிறவங்க வழி வழியாக பண்ணுவாங்க. என்ன அப்படின்னாக்கா, அரிசியை களைஞ்சு உலர்த்தி எடுத்து வச்சுட்டு, களைஞ்சு உலர்த்தின்னா நல்லா வாட்டரில் போட்டு வாஷ் பண்ணி 3-4 வாட்டி அதை ட்ரெயின் பண்ணிவிட்டு அந்த தண்ணியை ஒரு துணியில், நல்லா காட்டன் துணியில் அதுக்குன்னு விட்டு வச்சுருப்பாங்க, அதில் உலர்த்திட்டு அந்த ஈரம் ரொம்ப சொட்ட இல்லாமல் கொஞ்சம் உலர்ந்ததும் எடுத்து அதை இடித்து, அதே மாதிரி வெல்லம் இருக்கும் இல்லையா, நல்ல வெல்லம், அதை எடுத்து அழகாக அந்த பொடியாக்கி, அதே மாதிரி கொஞ்சம் ஏலக்காய் போட்டு நல்லா பெசருவாங்க. பெசரிட்டு அதுக்கப்புறம் நெய் ஊற்றி அதை அப்படி பிடிப்பாங்க. பிடிச்சதை விளக்கு மாதிரி பண்ணுவாங்க. பண்ணிவிட்டு கோவிந்த நாமத்தை சொல்லி பெருமாளை துளசி இட்டு வணங்கி, அதே மாதிரி அதில் திருவிளக்கேற்றுவாங்க. அந்த மலை போல் குவிச்சு வச்சு அதில் விளக்கேற்றுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு வாட்டி பெருமாள் சொன்னாராம்,
என்ன மலையில் வந்து தரிசிக்க முடியாதவர்கள் வீட்டில் இருக்கிற அரிசியில் மாவு பண்ணி அதையே மலையாக குவிச்சு வச்சு, வெங்கடவா உன்னை வந்து எனக்கு பார்க்க முடியல, அவ்வளோ தூரம் எனக்கு வரத்துக்கு இப்போ சக்தி இல்லை, உடம்புல சக்தி இல்லை, இல்லை பணத்தில் கூட சக்தி இல்லாமல் இருக்கலாம். அந்த நேரத்தில் இந்த மாதிரி புரட்டாசி நம்ம கொண்டாடுறது நம்ம குடும்பத்தில் ஐஸ்வர்யத்தை பெருக்கும், நல்ல வளமான ஒரு வாழ்வு தரும். ஸோ சனிக்கிழமை தோறும், இந்த வாட்டி 4 சனிக்கிழமை வருது, பெருமாளுக்கு விரதம் இருக்கலாம், பெருமாளுடைய சோஸ்திரங்கள் சொல்லலாம், ஸ்லோகங்கள் சொல்லலாம், அவரை பற்றி பாட்டு பாடலாம். நிறைய புண்ணியங்களை சேர்க்கக்கூடிய காலமாக இந்த புரட்டாசி, புண்ணியம் தரும் புரட்டாசி இருக்கிறது. என்ன நேயர்களே, இதுக்கு ஒரு பாட்டும் நம்ம பாடிட்டு அந்த கோவிந்த நாமம் எப்படி சொல்லணுங்கிறதையும் கற்றுக்கலாமா? ராதே 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 கோவிந்தா, ராதே கோவிந்தா, பிருந்தாவன சந்தா, அநாதநாத தீன பந்து, ராதே கோவிந்தா, அநாதநாத தீன பந்து, ராதே கோவிந்தா. நந்தகுமார நவனித சோர, ராதே கோவிந்தா, நந்தகுமார நவனித சோர, ராதே கோவிந்தா, பிருந்தாவன சந்தா, அநாதநாத தீன பந்து, ராதே கோவிந்தா, ராதே கோவிந்தா. புராண புருஷா புண்ணிய ஸ்வரூப, ராதே கோவிந்தா, புராண புருஷா புண்ணிய ஸ்வரூப, ராதே கோவிந்தா, பிருந்தாவன சந்தா, அநாதநாத தீன பந்து, ராதே கோவிந்தா, அநாதநாத தீன பந்து, ராதே கோவிந்தா. வேணு விலோலா விஜய கோபால, ராதே கோவிந்தா, வேணு விலோலா விஜய கோபால, ராதே கோவிந்தா, பிருந்தாவன சந்தா, அநாதநாத தீன பந்து, ராதே கோவிந்தா, அநாதநாத தீன பந்து, ராதே கோவிந்தா. பண்டரிநாத பாண்டுரங்கா, ராதே கோவிந்தா, பண்டரிநாத பாண்டுரங்கா, ராதே கோவிந்தா, பிருந்தாவன சந்தா, அநாதநாத தீன பந்து, ராதே கோவிந்தா, அநாதநாத தீன பந்து, ராதே கோவிந்தா. ஜெய் ஜெய் விட்டல ஜெய ஹரி விட்டல, ஜெய் ஜெய் விட்டல ஜெய ஹரி விட்டல, ராதே கோவிந்தா, பிருந்தாவன சந்தா, ராதே கோவிந்தா, பிருந்தாவன சந்தா, அநாதநாத தீன பந்து, ராதே கோவிந்தா, அநாதநாத தீன பந்து, ராதே கோவிந்தா. ராதே 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 கோவிந்தா, ராதே கோவிந்தா, பிருந்தாவன சந்தா, அநாதநாத தீன பந்து, ராதே கோவிந்தா, அநாதநாத தீன பந்து, ராதே கோவிந்தா, அநாதநாத தீன பந்து, ராதே கோவிந்தா. அந்த பாட்டு கூட கஷ்டமா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். 4 வரியில இன்னொரு சிம்பிள் பாட்டு இருக்கு. श्री कृष्ण गोविंद हरे मुरारे, हे नाथ नारायण वासुदेवा, श्री कृष्ण गोविंद हरे मुरारे, हे नाथ नारायण वासुदेवा, श्री कृष्ण गोविंद हरे मुरारे, श्री कृष्ण गोविंद हरे मुरारे, हे नाथ नारायण वासुदेवा, हे नाथ नारायण वासुदेवा. இப்படி பாடினாலும் அழகா காது குளிர மனம் குளிர அந்த கோவிந்தன் கேட்டு நமக்கு நல்ல அருளை பொழிவான். அதே மாதிரி இந்த புரட்டாசி மாசத்துல நதிக்கரை ஓரங்கள்ல இருக்கிறவங்க இந்த தர்ப்பணத்தை, அதாவது பித்திருக்கள் கடனை செய்யலாம். அப்படி நதிக்கரை ஓரம் இல்லை, குளம் பக்கத்தில் இல்லை அப்படின்னா வீட்டு பக்கத்தில் இருக்கிற கோயிலில் கூட போயிட்டு நம்ம அந்த எள்ளும் வாழைக்காய், அரிசி, வெல்லம், பயத்தம் பருப்பு இதை தானமாக கொடுக்கலாம். ஒன்றும் இல்லைங்க, பசிக்கிறவங்களுக்கு உணவு கொடுத்த ஒரு புண்ணிய பலன் இருக்கும். இது ஏன் இந்த மாதம் கொண்டாடுறோம் அப்படின்றதுக்கு ஒரு கதை இருக்குது. அது எனக்கு பெரியவங்க சொல்லி கொடுத்தாங்க. அந்த கதையை நான் உங்களோட பகிர்ந்துக்கிறேன். திரிசங்கு அப்படின்னு ஒரு ராஜா இருந்தார். அவர் இறந்து மேலே போகும்போது அவருக்கு சொர்க்கத்துலேயும் இடம் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. பூமிக்கும் திரும்பி வர முடியல.
அச்சோ என்னடா அது இப்படி நடுவில் மாட்டின்ட்டோமே அப்படின்னு யோசிக்கிறார். அவருடைய சந்ததிகள் இவரை சொர்க்கம் கொண்டு போவதற்கு ஏதுவாக பூமியில் நிறைய தான தர்மங்களை செஞ்சாங்க. அதனால அவரை ஸ்வர்க்கத்துக்கு கூட்டிட்டு போனாங்க. அதே மாதிரி பகீரதன் அப்படின்னு ஒரு புண்ணியம் செய்தவன் இருந்தான். அவன் என்ன பண்ணான்னா, தன்னுடைய முன்னோர்கள்லாம் இறந்து போனாங்க அப்படின்ற செய்தி கேட்டு, இவ்வளவு காலம் ஆயிடுத்தே, அப்போ அவங்களுக்கெல்லாம் யார் பண்ணியிருப்பாங்க? அச்சோ, ஒருவேளை எல்லோரும் அது கிட்டத்தட்ட 60-70 பேர் ஒன்றா இறந்துட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு அவன் ஒரு கேள்வி கேட்குறான். அப்போது இறைவன் அதற்கு பதில் சொல்கிறாங்க. இந்த மாதிரி கூட்டமாக இறந்து போயிட்டாங்க, உங்களுக்கு தெரியலை அப்படின்னா கூட இந்த மாலைய பட்சம், இந்த திதி சொன்னேன் இல்லையா, அந்த திதி தெரியுதோ தெரியலையோ போயிட்டு அந்த நடுவில் இந்த 15 நாள் இருக்குது, 14 நாள் இருக்குது, நடுவில் ஒரு நாள் போயிட்டு மோக்ஷ தீபம் அப்படிங்கிறது ஏற்றலாம். அந்த மோக்ஷ தீபத்தை மட்டும்தான் தெற்கு திசையில் வச்சு கோயிலில் ஏற்றணும். அப்போ கோயிலில் நல்லெண்ணெய் ஊற்றி ஏற்றும் போது ஒற்றை திரி போட்டு ஏற்றணும். மற்றபடி வீட்டில் நம்ம விளக்கேற்றும் போது கிழக்கு பக்கம் ஏற்றலாம், மேற்கு பக்கம் ஏற்றலாம், வடக்கு பக்கம் ஏற்றலாம். அப்படி போடும்போது 2 திரி இருக்கா அப்படின்னு பார்த்துக்கலாம். அதே மாதிரி வாசனை திரவியமான இந்த ஏலக்காவோ இல்லை பச்சை கற்பூரமோ அந்த நம்ம விடுற நல்லெண்ணெய் அல்லது நெய் அந்த விளக்கில் கொஞ்சம் போட்டு விட்டால் மிக மிக அற்புதமான பலன்கள் இந்த மாதத்தில் கிடைக்கும். அன்றைக்கி எனக்கு செய்ய முடியல, கையில் சக்தி இல்லை, வாங்கிறதுக்கு எனக்கு கையில் காசு இல்லை, அதனால் இறைவா நான் இப்போது கொடுக்குறத நீங்கள் ஏற்றுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஒன்றும் இல்லைங்க, காமதேனுன்னு என்ன, பசுக்கள் இருக்கும் இல்லையா, கண்ணுக்குட்டியோடு இருக்கிற பசு, அதுக்கு புற்கட்டு கொடுக்கலாம், இல்லைன்னா அகத்திக்கீரை கொடுக்கலாம், இல்லைன்னா பழங்கள் கொடுக்கலாம். அந்த மாதிரி செய்தாலும் நம்ம முன்னோர்கள் நிச்சயமாக திருப்தி அடைந்து ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. சரிங்களா? மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை விடை பெறுவது வைஜெயந்தி. நன்றி, வணக்கம்.